ஸ்பாட் டூ பேக்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சிம்பிளான டீ டைம் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான மசால் கடலை ரொம்ப சிம்பிளாக வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதை செய்ய தேவையான பொருள் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற புது வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க இந்த மசால் கடலை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மசால் கடலை பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு இந்த உப்பு கலந்த தண்ணியை நாம் எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையில் ஊற்றி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற விட்டுக்கோங்க. இப்படி பண்ணும்போது வேர்க்கடலையிலையும் நல்லா உப்பு பிடிச்சிருக்கும், நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா வதக்குன்னு ஆயிரும். 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். இப்போ வேறொரு பவுலில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கோங்க. இதோடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க. இந்த மாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கும் போது நல்லா கலர் இருக்கும், அதுக்காகத்தான். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் அல்லது சீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, தண்ணி சேர்க்காமல் சும்மா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையோடு சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இப்போ நான் 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கலந்து வச்ச மாவை இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். முதல்ல ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் போட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. நம்ம ஊற வைக்கிறதுக்காக உப்பு கலந்து சேர்த்தோம் இல்லையா, அந்த தண்ணியிலே தான் நான் கலந்துட்டுருக்கேன். இப்போ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு திரும்பவும் கொஞ்சம் மாவு போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ கடைசியாக மீதி இருக்கிற மாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். தண்ணி மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்து ஊற்றிக்கோங்க, அதிகமாக ஊற்றிடாதீங்க. மொத்தத்தில் எனக்கு ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போ எல்லா மாவையும் சேர்த்து கலந்தாச்சு. இந்த மாதிரி ஒரு வேர்க்கடலையிலையும் நல்லா மாவு கோட்டாக இருக்கணும். இப்போ நம்மளுடைய வேர்க்கடலை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டிங்கன்னா இன்னும் நல்லா மணமாக இருக்கும். இதோடவே இதில் ஒரு 4-5 பல் பூண்டு சும்மா ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த பூண்டு எண்ணெயில் வறுப்பட்டு கொஞ்சம் வாசனை வர ஆரம்பித்ததும் நம்ம கலந்து வச்ச வேர்க்கடலையை எண்ணெயில் போட்டுக்கோங்க. போடும்போது கையில் எடுத்துகிட்டு அப்படியே உதுத்து விட்டாப்பில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக போடுங்க. உங்களால் கையால் போட முடியலை அப்படின்னா ஒரு கரண்டி மூலமாக கூட போட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்கள், ஏன்னா உள்ளே இருக்கிற வேர்க்கடலையும் வேகணும், அதுக்காகத்தான். இப்போ இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம், இல்லை சாட் மசாலா தூள் சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக லெமன் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது வேர்க்கடலெல்லாம் நல்லா வெந்து கொஞ்சம் பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ நம்மளோட கிறிஸ்பியான மசால் கடலை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு வேர்க்கடலை மேலேயும் நல்லா மசாலா கோட்டாயிருக்கு. எண்ணெயில் மசாலா உதிரவே இல்லை. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த மசால் கடலையை நான் சொல்லி கொடுத்த இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.